வணக்கம். என்கிட்ட வந்து ஷீத்தல் ஒரு கேள்வி கேட்டா. அதாவது சந்தியாவை வந்து ஒரு ட்ரக்கிங் அந்த இதுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்கூலில் வந்து கேட்டுருக்குறாங்க. யார் யார் விருப்பப்படுறவங்க அவங்கள அனுப்பணும். அப்போ அவள் வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே என் பிள்ளையை நான் அனுப்புனது கிடையாது. ஒரு நாள் நைட்டு வந்து என் பிள்ளை வந்து என்னை விட்டு இருந்தது கிடையாது. நான் என்னம்மா செய்ய அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாள். அப்போ நான் சொன்னது இப்போ உங்கள்கிட்ட அவளுக்கு நான் சொன்னதை வந்து இப்போ அவகிட்ட சொல்கிற மாதிரியே நான் சொல்கிறேன். ஷீத்தல், இதெல்லாம் வந்து அவள் ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஃபுல் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அவளுக்கு வந்து கேட்டது அவள் அம்மாவோட ஒரு சின்ன ஒரு பயம். நம்ம பிள்ளை தனியாக போனது கிடையாதே அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அவள் ரொம்ப பயத்தில் வந்து என்கிட்ட வந்து கேட்குறா, கன்சல்ட் பண்ணுறா. ஆனால் அனுப்பணும்னு ஆசைப்பட்றான். அந்த ஆசைப்படுறது வந்து உண்மை. இந்த ஏஜில் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் கலந்துக்கணுங்கிற நினைக்கிறேன். அவகிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து நான் சொன்னது இதுதான். ஷீத்தல், நீ இதெல்லாம் நீ வருத்தப்படாத. இந்த வயசில் வந்து எல்லாருக்கும் இப்படி நடக்கிறது தான். வெளியே போனால் நம்ம வந்து உலகமே நமக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும். அந்த பிரமிப்பெல்லாம் வந்து பார்த்து தான் பழகணும். உலகம் வந்து அப்போ தான் நமக்கு பழகும் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதை என்ன அப்படின்னா, ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்தில் வந்து ராமரை தெரியும். ராமர் வந்து கடவுளுடைய அவதாரம் நம்ம நம்புகிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தசரத சக்கரவர்த்தியோட ஒரு மகன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவரை பார்ப்போம். அவருக்கு வந்து 16 வயசு ஆகுது. 16 வயசு வசிஷ்டத்தை வந்து எல்லா பாடமும் படித்து முடிச்சிருக்கிறாரு. முடித்து வந்து அவர் இளவரசு பட்டம் கட்டலாங்கிற குவாலிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஜாபில் போய் சேரலாம் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் நம்ம அடையிறோம் இல்லையா? அது மாதிரி அவருக்கும் வந்து எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு இளவரசு பட்டம் கட்டலாம். அப்படிங்கும்போது அவங்களுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் வர்றாரு. விஸ்வாமித்திரர் வந்து ஒரு யாகம் வளர்க்குறாரு அவர் இருப்பிடத்தில். அந்த யாகத்துக்கு வந்து தாடகைங்கிற ஒரு அறைக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதை வந்து இவருக்கே எல்லாம் அவர் அடக்க தெரியும். இருந்தால் கூட அந்த யாகம் வளர்க்கும் போது இந்த மாதிரி செயல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுனால வந்து தசரத சக்கரவர்த்திகிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறதுக்கு வர்றாரு. கேட்கும்போது விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய சிறந்த பிரம்ம ரிஷிங்கிறதுனால தசரதர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் கேட்குன்னா, உன்னுடைய மூத்த பையனை என்னோட அனுப்பி வை அப்படிங்கும்போது தசரதருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஷீத்தல் பயந்தால அதே மாதிரி தான் தசரதருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, நான் என் பையனை நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் நிரூபிக்கிறதுக்கே நம்ம வந்து பிள்ளைங்களை வெளியே அனுப்பத்தான் செய்யணும். நம்ம இன்ஜினியரிங் முடித்தா பிறகு அப்பா வந்து நம்ம பையனை நம்மளே வச்சுக்கிடுவோம். எப்படி நம்ம பிள்ளை வெளியூரில் போய் தனியாக ரூம் எடுத்து தங்குவான்னு நம்ம பயப்பட முடியாது. பயந்தோம்னா நமக்கு வந்து எதிர்காலம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வசிஷ்டர் சொல்கிறாரு, உன் பையனுடைய பராக்கிரமத்தை வந்து நீ வெளி உலகம் தெரியறதுக்கு கூட நீ அனுப்பி தான் வைக்கணும் விஸ்வாமித்திரர் கூட அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது வசிஷ்டர் தசரதர் வந்து ரொம்ப ஒரு வேண்டா வெறுப்போட, ரொம்ப ஒரு திருப்தியே இல்லாத ஒரு மனசோட விஸ்வாமித்திரர் கூட அனுப்பி வைக்கிறாரு. ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது அது வரைக்கும் அரண்மனைக்குள்ளே இருந்த ஒரு ராஜகுமாரன் வந்து வெளி உலகத்துக்கு போகிறாங்க. போகும்போது நடந்தே தான் கூட்டிகிட்டு போகிறாரு விஸ்வாமித்திரர். அவர் ஒன்றும் ஒரு தேரில் கூட்டிகிட்டு போகலை. அது எல்லாம் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தை வந்து நம்ம பழகும்போது நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் நம்மளும் 4 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் இருக்கணும். சேர்ந்து இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் வெளியே வரணும். வந்தால் தான் வந்து நமக்கு வந்து உலகம் வந்து இதுதான் அப்படிங்கிறது சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அது சரியாக நம்ம வந்து அதை உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களாம் ஆக முடியும். அந்த ஒரு இதில் வந்து விஸ்வாமித்திரர் நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது கங்கை நதி வருது. அந்த கங்கை நதியினுடைய சிறப்பை சொல்லிக் கொடுக்குறாரு. ஒவ்வொரு பிளேஸாக வருது. ஸ்கந்தனோட பிறப்பை சொல்கிறார். ஒவ்வொரு விஸ்வாமித்திரர் போகும்போது சும்மா நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். ஒவ்வொரு கதையாக சொல்கிறார். ஒவ்வொரு பிரதேசத்துக்கு உண்டான கதையை சொல்லிக்கிட்டே போகிறாரு. சொல்லும்போது ராமருக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஆஹா, கங்கை வந்து இப்படி பரமசிவனாரால் கீழே இறக்க விடப்பட்ட நதியா அப்படின்னு ஒரு பிரமிப்பு வருது. அந்த பிரமிப்பை உள்வாங்கிக்கிட்டே போகிறாரு. போய் இந்த மாதிரி விஸ்வாமித்திரரோட பிளேஸ் வந்துடுது. வந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு இந்த தாடகைங்கிற அறைக்கு வருவா, நான் யாகத்தை வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறேன், அவள் வருவா, வந்தால் நீ அவளை பெண்ணு பார்க்காம அவளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்த மாதிரி ரொம்ப பணிவாக வந்து ஏற்றுக்கிறாரு.
யார்கிட்ட என்ன பணிவு காட்டணும், எந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத இது பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு களைப்பு நம்ம நீக்கக்கூடிய மந்திரம், ரொம்ப நேரம் போராடினா அந்த போர் புரிஞ்சால் அதை களைப்பு நீக்கிறதுக்கு கூட ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதையும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு இவர் எதிர்பார்த்தபடியே யாகம் வளரும் போது தாடகை வர்றா, தொந்தரவு கொடுக்குறா. இவர் வந்து பெண்கிறதுனால அவளை விரட்டி பார்க்குறாரு, அஸ்திரத்தால் விரட்டி பார்க்குறாரு. அவள் வந்து அவளை விரட்ட முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து அவளை அழிக்கிறாரு. அழிக்கும்போது அவருடைய இத்தனை நாள் அந்த பயிற்சியெல்லாம் பிரயோஜனப்பட்டு வெளியே வருது. அந்த அவருடைய திறமைகள் வெளியே வருது. அந்த வெளியே வந்து அந்த அறைக்கு இது பண்ணுறா. அப்போது விஸ்வாமித்திரர் நிம்மதியாக யாகத்தை வளர்க்குறாரு. யாகம் வந்து இடையூறு இல்லாமல் முடியப்படுது. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து மிதிலைக்கு போகிறாங்க. ஜானகி கல்யாணம் நடக்குது, எல்லாம் நடக்குது. இதெல்லாம் தன்னுடைய நகரத்தை விட்டு வெளியே வந்து இதுவரைக்கும் வசிஷ்டத்தை பயிற்சி எடுத்த ஒரு மாணவன் வந்து விஸ்வாமித்திரங்கிற இன்னொரு ஆசிரியர்கிட்ட போய் இன்னொரு சில அஸ்திரங்களை கற்றுக்கிட்டு தன்னுடைய திறமையை நிரூபித்ததுனால அவரோட பராக்கிரமம் வெளியே வருது. அந்த பராக்கிரமம் உலகத்தாரால் பிரமிப்பாக பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து இந்த பிரமிப்பு, ஒரு உலகத்தை பார்க்குற அந்த பார்வை, இதெல்லாம் வந்து நமக்கு மட்டும் நடந்துதான் நம்ம நினைக்க வேண்டாம். புராண காலத்தில் ராமருக்கும் நடந்திருக்கு. ஒரு பாதுகாப்பான ஒரு ஆசிரியர் கூட ராமர் வெளியே வர்றாரு. அவரோட திறமையும் வெளிப்படுது, ராமருக்கு உண்டான மேன்மையும் கிடைக்குது. இதெல்லாம் சந்தியாவுக்கும் கிடைக்கும். நீ கட்டாயம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிற ஆசிரியர்கள் கூட நம்பிக்கையாக அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைக்கும்போது தான் அவளுக்கு உண்டான துறையில் இருக்கக்கூடிய எல்லா கல்வியும் கற்று அவளும் மேன்மையாக வர முடியும் அப்படின்னு நான் சொன்ன உடனே ஷீதலுக்கு வந்து அவளுடைய சந்தேகம் விலகி ஒரு சந்தோஷமாக அனுப்பி வச்சா. இப்போ அந்த ட்ரக்கிங் அந்த இதுக்கு போய் அவள் அந்த வயசுக்கு உண்டான என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு எங்ககிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவங்க அந்த அனுபவங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அந்தந்த வயசில் என்னென்ன நம்ம செய்யணுமோ அந்த பிள்ளைங்களுக்கு அதை செய்ய வைக்கணும். பேரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அதை அனுமதிக்கணும். ஆனால் அதை வந்து நம்ம நம்மளுடைய பயத்தை முதல்ல நீக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்போடு அனுப்பணும். அது ரொம்ப முக்கியம். தசரதர் வந்து எப்படி விஸ்வாமித்திரர் கையில் நம்ம பிடிச்சி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஸ்டாஃப் மூலமாக நம்ம பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறது, முறையான கல்வி, முறையான ஒரு இதெல்லாம் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அளிக்கணும். நம்மளுடைய பயத்தை வந்து பிள்ளைங்க மேலே திணிக்கக்கூடாது. அப்போ தான் அந்த பிள்ளைங்க வந்து உலகத்தோட ஒட்ட ஒழுகல் அப்படின்னு சொல்லி இதுலலாம் இருக்கும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு சொல்லி அவ்வை பிராட்டிலாம் அவங்களுடைய மூதுரையில் சொல்கிறாங்க, நன்னறியில் சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு நம்ம பிள்ளைங்களை நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட இந்த ஒரு பாயிண்ட்டை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.